வருஷம் ஆச்சு. இது 7 வருஷமா ரிஷி கொடுத்த இந்த கொலுசை நான் பத்திரமா வச்சிருக்கேன். அப்புறம் ரிஷி, உன்னால ஒரு உறவை காப்பாத்திக்க முடியல. அதுக்குள்ள இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்துட்டீங்க. இன்னொரு பொண்ண காதலிச்சிங்க. நான் 7 வருஷமா இத இல்ல, நான் இந்த கொலுசை பத்திரப்படுத்தலாம் வைக்கல. நான் ரிஷிய மறந்தே போயிட்டேன். இது இந்த பாக்ஸ்ல இருந்தது கூட தெரியாது. நான் இத பாதுகாப்பா வைக்கல. இதுக்கப்புறம் இது என்கிட்ட இருக்கவே கூடாது. நீயும் உத்தராவும் ஒரே ரூம்ல இருந்ததை நான் பார்த்தேன். உனக்கும் அவளுக்கும் என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீ பேசுற எதையும் நான் கேட்க விரும்பல ரிஷி. போதும், நிறுத்து. அவளுக்கு இந்த வீட்ல என்ன கிடைக்க போகுது? அம்மா, அந்த கடவுளுக்கே நல்லா தெரியும் அந்த பொண்ணுக்கு இந்த வீட்ல துக்கமும் வேதனையும் மட்டும்தாம்மா கிடைச்சிருக்கு. ராஜி, அப்பப்போ கொஞ்சம் பாசிட்டிவா பேசுப்பா. எப்பவுமே நெகட்டிவா பேசிட்டு இருக்க. பழைய காலத்து ஹீரோ மாதிரி. இந்த பிரசாதம் சாப்பிடு. ஒருவேளை அனுஜா இங்க இருந்தா அவ கண்டிப்பா நம்மளை சந்திக்க வருவா. அனுஜா திரும்ப இந்த ஊருக்குள்ள வந்துட்டாளா? பரவாயில்லையே. ரிஷியனை மட்டும் இந்த நியூஸை கேட்டுட்டாருன்னா அப்புறம் சந்தோஷத்துல பைத்தியமே ஆயிடுவாரு. இதோ இப்பயே ஃபோன் பண்றேன். இல்ல, அவர் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நானே இந்த குட் நியூஸ் அவர்கிட்ட சொல்லுவேன். அனுஜா இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டானே. இங்க யார கேக்குறதா? எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பொண்ணு நேத்துக்கு என் கூட இருந்தா நீங்க இவ்வளவு எங்கேயாவது பாத்தீங்களா? இல்ல சொல்லுங்க. எனக்கு எதுவும் தெரியாது சார். ஒரு நிமிஷம் இல்லைங்க. பார்க்கலாம் என்ன அர்த்தம்? ஒரு நிமிஷம் கவனமா பாருங்க சார். எங்கேயாவது பாத்தீங்களா? சார் நான் தான் பார்க்கலன்னு சொல்றேன்ல, ப்ளீஸ். என்ன இப்படி சொல்றா? எப்படியாவது ஞாபகம் வரல, சொல்லுங்க. இங்க பாருங்க, ஏதாவது தெரிஞ்சிருக்கல, ஏதாவது நம்பர்ஸ், அட்ரஸ் ஏதாவது. சார் நான் என் வேலையை பார்க்கணும், ப்ளீஸ். நான் போகட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன வெயிட்டர் நீ? ஒரு நிமிஷம் சார். நீ கஸ்டமர்ஸை மதிக்கவே மாட்டியா? நான் இப்ப இவர்கிட்ட என்ன கேட்டேன் அப்படின்னா, இந்த பொண்ணு பாட்டி என் கிளாஸ் ஃப்ரெண்ட் நக்ஷத்ரா. அவதானே உங்க அப்பாவை அடிச்சவ? சரி, நீ எதுக்கு ஃபோன் பண்ண? நான் எதுக்கு கால் பண்ணனா, நீ அப்புறம் நான் உங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து போட்டோ பிடிச்சோம்ல, அது எனக்கு கொஞ்சம் அனுப்புறியா? நான் எங்க அம்மாவுக்கு காட்டணும். என்கிட்ட உன்னோட நம்பரே இல்ல, நான் எப்படி அனுப்ப முடியும்? சரி, நான் இப்ப சொல்றேன், இரு. இரு, எழுதிக்கிறேன். 9898 மிஸ்டர் ஹான்சம் வீட்ல இருக்காரா? அவர்கிட்ட நான் பேச முடியுமா? நீ ஹோல்ல இரு, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஹலோ, நீங்க யாரு? ரிஷியோட குட்டி ஃப்ரெண்ட். நான் பாட்டி பேசுறேன். நான் குட்டி ஃப்ரெண்ட் இல்ல, கியூட்டி ஃப்ரெண்ட். நீங்க மிஸ்டர் ஹான்சம்க்கு என்ன வேணும்? நான் பாட்டி ஆவேன். பாட்டியா? நல்ல பேருதான். அம்மா, இது என்னோட பேர் இல்ல, உறவு. நீயும் என்ன பாட்டினே கூப்பிடு. பாட்டி அந்த பொண்ணுதான். ஹலோ கியூட்டி. மிஸ்டர் ஹான்சம்,
கனவுல பூதம் வந்து பயமுறுத்தின விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? பூதமா? என் கனவுல பெரிய பூதம் வந்துச்சு. அப்ப நீங்க காப்பாத்துனீங்க. அதனால உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிதானே ஆகணும். அது என்னமோ உண்மைதான். ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? பூதம் இல்ல, உன்னை எது தொல்லை பண்ணாலும் சரி நான் உன்னை வந்து காப்பாத்துவேன். அதுல இருந்து யாரும் எங்க கிட்ட பேசுறதே இல்ல. என்ன டெம்பரரி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டீங்களா நீங்க? அப்படின்னா நான் உன்னோட மம்மிய சந்திக்க கூடாது. ஏன் அப்படின்னா நீங்க டெம்பரரி ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா? ஹலோ நானும் தானியாவும் ஃப்ரெண்ட்ஸ் தான். நீங்க மம்மியை மீட் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க கோவப்பட்டீங்கன்னா அப்புறம் என்ன பூதத்துக்கிட்ட இருந்து யார் காப்பாத்துவா? ஓ, பூதம் என்ன உன்னை தொல்லை பண்ற எந்த விஷயமா இருந்தாலும் அதுக்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவேன். சரி வா. நான் காலையில எந்திரிச்சதும் ஹேண்ட்ஸமோட போட்டோவை உங்களுக்கு காட்டுறேன். குட் நைட். ரிஷி, அப்ப ரிஷி தான் மிஸ்டர் ஹேண்ட்ஸமா? நீ இவரை அறிமுகப்படுத்ததான் என்ன கூட்டிட்டு வந்திய நட்சத்திரம்? இது என்ன தலையெழுத்தோட விளையாட்டு? இந்த உலகத்திலேயே ஒருத்தர்கிட்ட இருந்து நட்சத்திரம் வச்சாரு. ஞாபகப்படுத்தி பாத்துக்கோ. ஹோட்டல் ராயல். ஹோட்டல் ராய்? உனக்கு என்ன வேணும்? பள்ளி 8 வருஷம் ஜெயில இருந்தேன். நான் ஒரே ஒரு சத்தியம் தான் பண்ணினேன். என்னைக்கு நான் ஜெயில இருந்து வெளியே வரணும் அன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடணும்னு. ஏன் தெரியுமா? தாக்குதல்ல ஒருத்தர் செத்துட்டாரு. அவர் என்னோட அப்பா. நான் எங்க அப்பாவுக்காக பழி வாங்க வந்திருக்கேன். உயிருக்கு பதில் உயிர். எங்க அப்பாவால செய்ய முடியாததை நான் செஞ்சு காட்டுவேன். இதோட பசங்க எல்லாரும் ஸ்கூல் பேரை சொன்ன உடனே பயந்துருவாங்க. இல்ல, நீ குழந்தைங்க தான் இந்த நாட்டோட எதிர்காலம்னு சொல்லுவாங்களே. இப்ப நான் இந்த நாட்டோட எதிர்காலத்தையே அழிச்சிருவேன். அதுல உன் மகளும் இருக்கிறா. இல்ல, இங்க பாரு, நீ எது பேசுறதா இருந்தாலும் என்கிட்ட பேச. இங்க பாரு, உனக்கு ஏன் மேல தானே பகை. நீ பசங்களை எதுவும் பண்ணக்கூடாது. இங்க பாரு, நீ அங்கே இரு, நான் இப்ப வந்துடுறேன். ஓடே ஓடே, சீக்கிரம் ஓடு. அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நீ வர்றதுக்குள்ள உன் மகளோட கதையை முடிச்சிருவேன். அடுத்தது உன் கதையை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் மொத்த ஸ்கூலோட கதையே முடிச்சிருவேன். எப்படின்னு தெரியுமா? நான் இந்த மொத்த ஸ்கூலையுமே மயானமா மாத்திருவேன். நீ அங்கே இரு, நான் வந்துடுறேன். இரு, நான் வரேன். ச்சே, இங்க பாரு. அபிஷேக், நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நீ கொஞ்சம் சீக்கிரம் வா. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே விடுங்க. செக்யூரிட்டி. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அவங்க செக்யூரிட்டி பா. அது தேவையில்ல. எனக்கு வேணுமே. என் பொண்ணு சேஃபா இருக்கணும்னா கண்டிப்பா அந்த செக்யூரிட்டி தேவை. இங்க பாரு அபிஷேக், எனக்கு உன்னோட கன்சர்ன் என்னன்னு நல்லா புரியுது. ஓகே, பட் நான் தான் உன்கிட்ட சொல்றேன்ல, நான் இருக்கேன். ஒருவேளை நட்சத்திராக்கு ஏதாவது ஆச்சுன்னா நான் உனக்கு கால் பண்ணி சொல்றேன். ஒருவேளை நீ போன் எடுக்கலனா நான் உடனே ஆபீஸ்க்கு கால் பண்ணி சொல்றேன். ஒருவேளை அந்த மாதிரி எதுவும் நடக்கலனா நான் உனக்கு நேரடியாவே வந்து சொல்லிடுறேன். ஆனா ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. நீ டென்ஷன் எடுத்துக்காத ப்ளீஸ். நான் எல்லா விஷயத்தையும் சமாளிச்சுக்கிறேன். அப்புறம் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். இந்த பாரு, நான் உன்னை டென்ஷனா பாக்குறதுக்கு விரும்பல. உனக்கு இப்ப என்னாச்சு? அவங்க ஸ்கூலுக்கு வெளியில தான் நிக்க போறாங்க. எப்பவும் இவளுக்கு பக்கத்துலயே இருப்பாங்க. தட்ஸ் குட்னா? நோ அபிஷேக், நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. நான் தான் சொல்றேன்ல, எனக்கு இந்த மாதிரி இது வேண்டான்னு. வேண்டானா வேண்டாம். எஸ் அப்பா, நீங்க மம்மியோட பேச்ச கேட்காதீங்க.
எனக்கு உங்களோட டாய்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. அபிஷேக், என் பொண்ணு அவங்க ஒண்ணு டாய்ஸ் இல்ல. சரி டாய்ஸ் இல்ல தான். நீ இங்க வாடா. வா 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 வா. இங்க பாரு. அவங்க கேக் கொடுக்குற டாய்ஸ் இல்ல பாடி கார்ட்ஸா. அதுவும் இல்லாம இந்த வீட்ல எப்பவுமே என் பிரின்சஸ் சொல்றதா நடக்கும். ஃபைனல் டெசிஷன். அவளுக்கு எதுவும் தெரியாது அபிஷேக். மம்மி நான் அப்பாவோட பேச்சை தான் கேட்பேன். கேப்பேன்.